பைபிள் யாரெல்லாம் கொண்டு வரலையோ அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பைபிள் இல்லாதவங்க. சரி, ஓகே சாம். ஏன் பைபிள் இல்லை சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணோம்? நான் வந்ததே பெரிய விஷயம் பாஸ்டர். இல்லை, ஆமாம். ஆனால் பெரிய ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தரை இன்னைக்கு மட்டும் இல்லை, சாமி எப்போதும் ஆண்டவரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சுவாசத்தை நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிற தேவன் எங்கே வச்சிருக்காரா? நம்ம எல்லாருடைய சுவாசமும் எங்கே இருக்கா? எங்கே இருக்கு? அப்படி பிடிச்சிட்டாருன்னா போதும், அடுத்தது நம்ம லைஃபே க்ளோஸ். அவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறது. அவரை நம்ம தேடும்போது தான், அவரை நம்ம நேசிக்கும் போது தான், அவருக்கு பிரியமாக நாம் வாழும்போது தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆலயத்துக்கு வரும்போது எல்லாருமே நீங்கள் வேதாகமத்தோடு வருவது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நம்ம எடுத்துட்டீங்களா? நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். நீ ஆரோனோடும் எல்லாரும் சேர்ந்து நீ, அதாவது 22லிருந்தே வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இங்கே வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேயோட ஆண்டவர் பேசுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு அன்றைக்கு யூதர்கள் இஸ்ரவேலர்கள், ஆனால் இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஒருவேளை அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எப்பவுமே ஆண்டவருக்கு நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, நம்மை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நாம் மறுமையிலே நித்திய வாழ்வை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இதயத்தின் ஏக்கமும் விருப்பமாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் அன்றைக்கு தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். அப்போ மோசே ஆண்டவர் சொல்றார், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர்கள் என் ஜனமாகிய இஸ்ரவேலரை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காரர்களை வைத்திருப்பதற்கு பல நோக்கங்கள் உண்டு. அதில் ஒன்று என்னன்னா, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? ஸோ
அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும்படி ஆரோனையும் அவன் குமாரரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்களை ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்தார். கர்த்தர் அவர்களை அபிஷேகித்தார். ஆண்டவர் நேரடியாக வந்து அவங்கள ஆசீர்வதிக்கல. அவர் சொல்றாரு, நீ ஆரோனும் அவன் குமாரரும் என் ஜனமாகிய இஸ்ரவேலர் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஊழியக்காரங்களை என்ன பண்ணியிருக்கிறாரா? அபிஷேகித்து ஆண்டவர் அழைத்து அவர்களை அதற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தான் அநேக நேரங்களில் நம்ம ஊழியக்காரர்களை நம்ம துக்கப்படுத்தும்படி, நாம் வேதனைப்படுத்தும்படி என்ன பண்ணக்கூடாதான்? நடந்துக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அப்படி செய்யும்படிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள். ஸோ ஆகவே கர்த்தர் இங்கே என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆகவே ஆரோனும் அவன் குமாரரும் என் ஜனங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசையோட கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அதுக்கப்புறம் என்ன வாசித்தோம்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அப்புறம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கீழே சொல்றார், இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றே சொல் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆரோன், இது பார்த்தீங்கன்னா ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லப்படும். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் உன்மேல் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி ஆரோன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் தேவை என்ன பிரதர் அப்படின்னா எல்லாம் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ரெண்டு காரியம் சொல்லுவீங்க. ஒன்று, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் பாஸ்டர். ஆமாவா இல்லையா? சரி. ரெண்டாவது என்ன இருக்கணும்? எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை, அது ரெண்டு எல்லாருமே கேட்பாங்க. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதே சமயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? சேஃப்டியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதம் என்பது பணத்திலே, உத்தியோகத்திலே, சொத்து, வீடு, வாசல், இல்லை வாகனங்கள், இவையெல்லாம் அதில் அடங்கும். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக இருந்தால் மட்டும் போதாது, எங்கள் குடும்பத்தை எந்த தீங்கு என்ன பண்ணக்கூடாது? அணுகக்கூடாது. ஒருவேளை கொடிய வியாதி வரக்கூடாது, எதிர்பாராத நஷ்டம் வரக்கூடாது, எதிர்பாராத விபத்து எங்களுக்கு நேரிடக்கூடாது இல்லையா? ஸோ எங்கள் சரீரங்களில் நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன் எங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். எந்த விதமான அசம்பாவிதங்களும் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? நேரிடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு மனிதனுக்கு தேவை இது ரெண்டு. ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று என்னது? பாதுகாப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆரோன் ஆசீர்வதிக்கும் போது அவர்களை இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்லும்படியாய் மோசே இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாசித்த அந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. 24ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை, மைக்கில் பாஸ்டமா வாசிப்பாங்க.
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எல்லாரும் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு நம்ம லைஃப் ஃபுல்லா நமக்கு 2 காரியம் தேவை. என்ன தேவை? ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று என்னது? பாதுகாப்பு. ஸோ இது 2ம் எப்படி வரும் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது 2 நமக்கு அத்தியாவசியமானது, அவசியமானது. தேவன் நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்க விரும்புகிறார், நம்மை ஆசீர்வாதமாகவும் இந்த பூமியிலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆசீர்வாதமும் இந்த பாதுகாப்பும் எப்படி வரும், இது எதனால் வரும் அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆசீர்வாதம் எப்படி வரும், பாதுகாப்பு எப்படி வரும், அந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென், அல்லேலூயா. 24ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இங்க சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் என்ன செய்யணும்? கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உண்டாயிருக்க வேண்டுமானால் அது எதனால வரும்னு வசனம் சொல்லுது? கிருபையினால் வரும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்றார், ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவன் எப்படி இருக்கணும்னு சொல்றார்? கர்த்தர் உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அப்ப ஆசீர்வாதம் எதனால வருகிறது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியணும், தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எதான வரும்? கர்த்தருடைய கிருபையினால் வருகிறது. நிறைய பேர் வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஒன்ன தெரிஞ்சுங்க, கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், இனிமேலும் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எதால தான் நமக்கு வருது? கிருபையினால் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க ஜபத்தினால் வருகிறது, உபவாசத்தினால் வருகிறது, வேத வாசிப்பினால் வருகிறது. அதெல்லாம் வேணும், ஜபம் வேணும் இல்லையா, வேத வாசிப்பு வேணும், ஸோ உபவாசம் வேணும். ஆனா அவைகள் நம்மை தேவனோடு கிட்டி சேர்க்கின்றது. தேவனோடு கூட நமக்கு இருக்கிற உறவிலே நாம் இன்னும் பலப்பட நமக்கு ஆதாரமாய் இருக்கின்றது. ஆனா ஆசீர்வாதம் எதனால தான் வருதா? தேவனுடைய கிருபையினாலே வருகிறது. அல்லேலூயா. நான் ரொம்ப திறமைசாலி, ரொம்ப நல்லவன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் எப்படி இருக்கணும்? கிருபையாயிருக்க கடவர். அப்ப ஆசீர்வாதம் எதனால வருது? தேவனுடைய கிருபையினால் வருகிறது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இன்னும் எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை தாரும். வேதம் சொல்லுது,
ஜீவனை பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை எப்படிப்பட்டதான்? மேலானது. அதனாலதான் பக்தர்கள் பாடும்போது இப்படி பாடினாங்க, கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அடிக்கடி ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. நீங்க கிருபையினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம எப்போதும் என்ன பண்ணக்கூடாது? மறந்துடவே கூடாது. நீங்க லூக்கா சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அல்லேலூயா. மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள தேவதூதன் வருகிறார். வந்து சொல்றார் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, என்ன சொன்னாரு? நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் மரியாள் எப்படி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் அவள் பாக்கியம் பெற்றாள் என்று சொன்னால், அதுக்கு தேவதூதன் சொல்றாரு, நீ யாரு? கிருபை பெற்றவள். அல்லேலூயா. ஆமா சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்ல, நீ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பதற்கு காரணம் உன்னுடைய தகுதி அல்ல, தேவ கிருபையை நீ பெற்றிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கிருபை தான் நம்ம ஆசீர்வதிக்கும், கிருபை தான் நம்ம உயர்த்தும். கிருபையினாலதான் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற அந்த பாக்கியத்தை எதனால பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, அவர்கள் தேவ கிருபையை ஏராளம் பெற்றிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை தான் அவர்களை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் சொன்னேன், கிருபையினால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்ப ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, உபவாசிக்கிறது இதெல்லாம் இல்லையா அப்படின்னா அது அவசியம். அதன் மூலமாகத்தான் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவில நம்ம என்ன செய்றோம்? பலப்படுகிறோம். ஆமா, அவைகள் நம்மை தேவனோடு கிட்டி சேர்க்கின்றது. பாருங்க, நாம தேவனோடு அவைகள் மூலமாய் கிட்டி சேர 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 ஆண்டவர் நமக்கு கிருபையின் மேல கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சோ கிருபை தான் நம்ம என்ன செய்தா நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆசீர்வாதம் என்பது எதனால வருகிறதா? தேவ கிருபையினாலே மாத்திரம் வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது நமக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். அது எதனால வருது அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது. நீங்க 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட கடவன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு என்ன வேணும்னு சொன்ன? கிருபை வேணும். சரி, நம்ம மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். நம்ம குடும்பத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். நம்முடைய திருச்சபையின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். தீங்கு நம்மை தொடரக்கூடாது. வியாதி நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாது. ஆபத்து, சத்துரு நம்மை பின்தொடரக்கூடாது என்று சொன்னால், இங்க சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. அப்ப எங்க தேவ சமாதானம் உண்டாயிருக்கிறதோ, எங்க தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறதோ, அங்கே சாத்தானுடைய பயங்கரங்கள் ஒன்றும் அணுக முடியாது. ஆண்டவர் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்கள் மேல, உங்க எல்லைக்குள்ள அவர் சமாதானத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால், அந்த இடத்துல சத்துருவால எந்த ஒரு பயங்கரத்தை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதனால நமக்கு கிருபை அவசியம். அதோட மாத்திரம் இல்ல, தேவ சமாதானமும் நமக்கு அவசியம். அதனாலதான் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவராண்ட கேட்கணும், எனக்கு இன்னும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, வாசிங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னது? சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர். இங்க சொல்ற சமாதானத்தின் தேவன் தாமே இல்ல, சமாதான காரணர். அவர் சமாதானத்தின் பிரபு இல்ல. ஏசாயா சொல்றார் 9:6 இல்ல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் தேவன். உலகத்துல பார்க்கிறோம், இன்னைக்கு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாததுனால எத்தனையோ மனிதனை பிசாசு என்ன பண்றான்? வஞ்சிக்கின்றான். எத்தனையோ திரளான செல்வம் இருந்தும், நல்ல கனமும் மேன்மையும் உயர்வும் இருந்தும், இன்னைக்கு எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி மடிந்து விடுகிறார்கள். ஏன்? அங்க தேவ சமாதானம் இல்லை. அதனால தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இல்லை. அப்ப நம்ம இங்க சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சாத்தான் தொடாதபடிக்கு அதை காக்க வேண்டுமானால் அங்க என்ன உண்டா இருக்கணுமா? தேவனுடைய சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. அதனால நம்ம எல்லையில தேவன் தம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவாரானால், நம்ம மேல தேவனுடைய சமாதானம் உண்டாயிருக்குமானால், நம்மையோ நம்முடைய எல்லையையோ சத்துருவால என்ன பண்ண முடியாதான்? தொடவே முடியாது. ஆமா, விபத்து தொட முடியாது, ஆபத்து தொட முடியாது, தீமை தொட முடியாது, வியாதி தொட முடியாது, பலவீனம் தொட முடியாது. ஆமா, பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்பி நம்மோட வழக்காட முடியாது. சோ அங்கே
தேவனுடைய சமாதானம் எங்க இருக்கோ அங்கே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால கிருபையினால நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா தேவ சமாதானம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை என்ன செய்தது? பாதுகாக்கின்றது. அதனாலதான் பவுல் தன்னுடைய எழுதின நிருபங்களில் எல்லாம் அவர் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்லுவார். நீங்க அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் போது ரோமர் 1:3 வாசிக்கலாம். ரோமர் 1:3. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்ன உண்டாவதாக? பவுல் அந்த ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபை மக்களை வாழ்த்துறார். அப்ப சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் எழுதின எல்லா நிருபங்களும் அதை சொல்றார். நீங்க 1 கொரிந்தியர் 1:3 வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:3. பாருங்க, மறுபடியும் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போதும் சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்படி இன்னும் 2 கொரிந்தியர் 1:2, எபேசியர் 1:2, கலாத்தியர் 1:3. இப்படி பவுல் எழுதின அந்த நிருபங்களில் எல்லாம் அவர் என்ன செய்றாரு? உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி பாருங்க அவர் வாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்? ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது என்னது? ஆசீர்வாதமும் பாதுகாப்பு. இப்ப நான் சொன்னேன், ஆசீர்வாதம் எதனால வருகிறதுன்னு சொன்னேன்? தேவனுடைய கிருபையினால் வருகிறது. அல்லேலூயா. ஆமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதுக்கு தான் நம்ம கிருபை 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 ஆண்டவரே உங்க கிருபையை ஊற்றும், உங்க கிருபையை தாரும் ஆண்டவரே, உங்க கிருபையினால என்னை நிரப்பும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதே போல நம்ம சாத்தான் தொடாதபடி, தீங்கு தொடாதபடி, சத்துரு தொடாதபடி, இல்லையா, நம்முடைய எல்லையில எந்த பயங்கரமும் வராதபடி நாம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மேல என்ன இருக்கணும்? தேவ சமாதானம் உண்டா இருக்க வேண்டும். ரெண்டும் நமக்கு மிக 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 முக்கியம். அதனால கிருபை என்ன கொண்டு வரும்னு சொன்ன? கிருபை என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சமாதானம் என்ன கொண்டு வரும்? தேவனுடைய பாதுகாப்பை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்ம இது ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியம். அதனால தான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவராண்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிருபை என்ன பண்ணுங்க கொடுங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், தேவனோட இன்னும் உறவாடுகிறோம், தேவனோட இன்னும் கிட்டி சேருகிறோம். கிருபை எப்படி வரும்? ஆண்டவரோட நாம் கிட்டி சேர 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 ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கிருபையின் மேல கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா இருக்குன்னா கிருபை உன்னை விட்டு என்ன செய்யும்? ரொம்ப தூரமா இருக்கும். அதனால கிருபையும் சமாதானமும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு பாதுகாப்பை என்ன செய்து கொண்டு வருகிறது. மரியாள் கிருபையினாலே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் அவள் உயர்த்தப்பட்டாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க உயர்த்தப்படணும். இந்த பூமியிலே சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று நீங்கள் சுகமாய் உங்கள் சந்ததி இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழணும்
அப்படின்னா அதுக்கு ஆண்டவராண்ட என்ன பண்ணுங்க? கிருபையை கேளுங்க. தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளும் சுகமாய் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவரே உம்முடைய சமாதானம் என்னை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய சமாதானம் என் வீட்டை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய சமாதானம் என் எல்லையை ஆளுகை செய்யட்டும்னு சொல்லி தேவ சமாதானத்தை கேளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நீ எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவ, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பாருங்க, ஆசீர்வாதத்தை பாதுகாப்ப கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த கிருபையும் பாருங்க சமாதானமும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நமக்கு பாதுகாப்பையும் கொண்டு வருகிறது. சரி, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, இந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 25ஆம் வசனத்துல 26ஆம் வசனத்துல மறுபடி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கே சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. அப்போ இந்த 2 வசனத்திலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. என்னது? கர்த்தர் தம்முடைய முகத்தை. அல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு அநேக ஓமானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும்படி அநேக வார்த்தைகள் உண்டு. எண்ணெய் அப்படின்னா அது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. இப்படி அக்கினி அப்படின்னா அது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. காற்று அப்படின்னா அது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. ஊற்று அப்படின்னா அது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. இல்லையா? ஒட்டகம், கேமல், ஒட்டகம் அப்படின்னா அது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. ஈசோப்பு அப்படின்னா அது யாரை குறிக்குன்னா பரிசுத்த ஆவியானவரை. அல்லேலூயா. இதெல்லாம் யாரை உருவகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை. அதே போல வேதத்துல சன்னதி, பிரசன்னம், தேவனுடைய முகம் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் யாரை குறிக்குமா? பரிசுத்த ஆவியானவரை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னை, அதாவது உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் பிரசன்னமாக்கி அப்படின்னு அர்த்தம். இது ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல என்ன செய்யணுமா? பிரசன்னராக வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வாசிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒருவருடைய முகம் ரொம்ப பிரகாசித்தது. யாருடைய முகம்? யாருடைய முகம்? மோசேயின் முகம். புதிய ஏற்பாட்டில் ஒருவருடைய முகம் மிகவும் பிரகாசித்தது. யாருடைய முகம்? இல்லை,
இல்லை இல்லை. ஆண்டவருடைய முகம் பிரகாசித்த அது வேற. ஆமா, ஸ்தேவான். ஸ்தேவானுடைய முகம் என்ன பண்ணுதான்? பிரகாசித்தது. பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா யாருடைய முகம் பிரகாசித்தான்? மோசேயினுடைய முகம் மிகவும் பிரகாசித்தது. அல்லேலூயா. ஜனங்களாம் சொல்றாங்க, உன் முகத்தை பார்த்தா நாங்க என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம். அதனால மோசே, தயவு செஞ்சு உங்க முகத்தை என்ன பண்ணீங்க? முக்காடு போட்டுக்கொள்ளுங்க. அப்போ மோசே தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுற அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ணாராம்? தன் முகத்தை மூடிக்கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய முகத்தை அவ்வளவு பிரகாசமுள்ளதாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமா, எப்பவுமே யாரு ஆவியானவரால ஆளுகை செய்யப்பட்டு நடத்தப்படுறாங்களோ அவங்க முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஷைனா இருக்கும். இல்லை, அது என்ன சொல்றது, நீங்களாம் யூஸ் பண்ற பல கிரீம்ஸ்லாம் இருக்கும்ல இல்லையா, அதெல்லாம் கொடுக்க முடியாத பிரகாசத்தை எதுதான் கொடுக்கும்? சொல்லுங்க, எதுதான் கொடுக்கும்? தேவனுடைய அந்த பிரகாசம். அப்ப ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது பாருங்க, ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்னா பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் நம்ம ஆவியானவருக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையிலே நாம் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இந்த சர்ச்சஸ் மாடர்ன் சர்ச்சஸா மாறிடுச்சு. அந்த காலத்தெல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையில ஆண்டவரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆனா இப்போ இருக்கிற சபைகள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை மறந்து விட்டது. நீங்க, எனக்கு நேரம் இல்லை அதனால நான் வேகமா போறேன். பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த தேவனுடைய விரல், தேவனுடைய முகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சன்னதி, இது எல்லாம் யாரை குறிக்கணும்? ஆவியானவரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற யாருன்னா ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டில் மோசே சீனாய் மலையிலிருந்து கற்பலையை பெற்றுக்கொண்டு அவர் இறங்கி வருகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டா அங்க 28 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மோசேயின் முகம் என்ன பண்ணிதான்? பிரகாசித்திருந்தது. ஏன்? இவர் கர்த்தரோட என்ன பண்ணியிருக்காரு? பேசியிருக்கிறார். அங்க அப்பனா யாரோட பேசியிருக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவரோடு அவர் என்ன பண்ணியிருக்காராம்? பேசியிருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, மோசே முகமுகமாய் கர்த்தரை என்ன பண்ணாராம்? தரிசித்தார். ஆனா முகமுகமா தேவனை பார்த்தா ஆண்டவர் சொன்னாரு, என்னை பார்த்தா ஒருத்தனை உயிரோட என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் உங்க முகத்தை என்ன பண்ணணும்? உங்களை பார்க்கணும். ஆண்டவர் சொல்ல, என்னை பார்த்தா ஒருத்தனை உயிரோட இருக்க முடியாதுப்பா. ஏன்னா அவர் அவ்வளவு மகிமை பொருந்தின தேவன். அல்லேலூயா. நம்ம சூரியன் கிட்ட போனா என்ன பண்றோம்? என்ன ஆயிடுவோம்? சாம்பல் ஆயிடும். சூரியன் அங்க இருக்கும் போதே இங்கே இந்த வெப்பத்தை நம்மளால என்ன பண்ண முடியல? தாங்க முடியல. அதாவது கடவுள் படைத்த அந்த சூரியனுக்கே அவ்வளோ ஒரு மகிமை, ஒரு வல்லமைனா ஆண்டவருடைய வல்லமை எவ்வளோ பெருசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால எல்லாம், அதாவது வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவர் தரிசித்தது கர்த்தரை அல்ல, யாரையாம்? பரிசுத்த ஆவியானவரை. அவர் பேசினது யாரோட?
பரிசுத்த ஆவியானவரோட. அந்த கற்பலகைய ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, 10 கட்டளைய. அதை எழுதினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வசனங்கள் எல்லாத்தையும் எழுதினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வந்தாலும் இந்த வேதத்துல ஒரே ஒரு வசனம் கூட பொய், இது கதை அப்படின்னு சொல்லி ஒருவனால நிரூபிக்க முடியாத குற்றமில்லாத பரிசுத்த வேதம் நம்முடைய வேதம். அல்லேலூயா. பாருங்க, பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இந்த பைபிள்ல அன்னைக்கு என்ன ஆவியானவர் எழுதி வச்சாரோ அது சத்தியம் என்பதை இந்த சத்திய வேதாகமும் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. அதனால ஏன்னா இது எழுதினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமா, தேவன் தன்னுடைய விரலினால் எழுதினார் என்று சொல்லப்பட்டு, அப்போ அந்த விரல் என்பது யாரை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவரை. அப்போ ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நமக்கு கிருபையினால வருது, சமாதானத்தினால வருது. இந்த சமாதானமும் கிருபையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆவியானவரோட நம்ம இன்னும் அதிகமா என்ன செய்யணும்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா, அவர்தான் நம்மளை ஷைன் பண்ண வைக்கிறவர், அவர்தான் வரங்களை கொடுக்கிறவர், வல்லமையினால நம்மை நிரப்புகிறவர், கனிகளால நம்மை நிரப்புகிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம ஆவியில நிரம்ப வேண்டும், ஆவியில ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையில பல மணி நேரங்கள் நாம பேசி ஆவியானவரோட ரகசியங்களை நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறது ஆவியானவர் ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு, அவர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும்தான். அந்நிய பாஷை தேவனோட ரகசியங்களை பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. சிலர்லாம் அபிஷேகத்தை விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்க சொல்றாங்க அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு ஆவியானவர் நமக்கு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை நிறைய பேர் நினைக்கலாம் பிதா மட்டும்தான். இல்லை, தேவன் திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது அது பிதாவின் காலம். நீங்க புதிய ஏற்பாட்டில் வரும்போது அங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். இப்ப நாம இருக்கிற காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இவங்க 3 பேருமா ஒன்னா இருக்காங்க. இதை வேற வேற பிரிக்கவே முடியாது. பிதாவுக்கு, இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு பாருங்க நாம சமமான கணத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன அதாவது என்னை கனம் பண்ணுகிறவன் என் பிதாவை என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறான் இயேசு சொன்னார். நானும் பிதாவை என்ன பண்றோம்? ஒன்றாயிருக்கிறோன்னு இயேசு சொன்னார் இல்லையா? அப்ப பாருங்க, தேவன் 3 விதங்கள்ல செயல்பட்டாலும் 3 தேவன் அல்ல, தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அதனால நாம இன்னைக்கு தேவனோட தொடர்பு கொள்வதற்கு நமக்கு ஆண்டவர் யாரை கொடுத்திருக்காருன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஆராதனை நேரங்களில் கூட நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்ல ஆண்டவரை என்ன பண்ணோம்? மகிமைப்படுத்தணும். ஆமா, ஒருவேளை ஆராதனைல மட்டும் இல்லை, வீடுகளில் கூட நல்ல பல மணி நேரங்கள் நீங்க அந்நிய பாஷையில பேசி ஆவியானவரோட என்ன பண்ணோம்? உறவாட வேண்டும். நீங்க பாருங்க, அப்படி செய்யும் போது ஆண்டவர் தம்முடைய ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வரும் காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சோதரம் முன்னாடியே சொல்லுவார், இங்க போகாத, இங்க உனக்கு ஆபத்து இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஷைன் பண்ண வைக்கிறவரே யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமா, நீங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் எருசலேமிலே மேல் வீட்டு அறையில உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? காத்திருங்க.
அப்போ அவங்க காத்திருந்த போது 120 பேர் மேலேயும் யார் வந்து இறங்கினாராம்? பரிசுத்த ஆவியானவர். பாருங்க. சோ அப்ப ஆண்டவர் சொல்றார், அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நீங்க என்ன பண்ணுவீங்களா? சொல்லுங்களேன், என்ன ஆவீங்க? பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நமக்கு எல்லாம் என்ன கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்மை பலவான்களாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய வல்லமையான காரியங்களை இந்த பூமியில நடப்பிக்கும்படிக்கு ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் சிங்கத்தை என்ன பண்ணானா? அப்படியே ஒரு ஆட்டம் மாதிரி கிழிச்சு போட்டான். அது யாருடைய பலன்? சிம்சோனுடைய பலன் அல்ல, அவன் மேல இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆவியானவர் நம்ம மேல வரும்போது, ஆவியானவர் நம்முடைய அவருடைய பிரசன்னத்தினால நம்ம நிரப்பும் போது பாருங்க, நாம் பலவீனர்களா அல்ல, நம்ம எப்படி இருப்போமா? பலவான்களா இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு ஒரு பயந்தாங்குழி, நமக்கெல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்துவை 3 தரம் என்ன பண்ணாரு? மறுதலித்தார். ஆனா இப்போ மேல் வீட்டறையில அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவர் எழுந்து பிரசங்கம் பண்றாரு. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுறாங்க ஒரே பிரசங்கத்துல? முதல் பிரசங்கத்துல எவ்வளவு பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது 5000 பேர் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ அதோட மாத்திரம் இல்ல, அவருடைய நிழல் பட்டு ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? சுகமானார்கள். அப்படின்னா ஆவியானவர் அவர் மேல என்ன பண்ணாரு? அசைவாடினார். ஆவியானவர் அவர் என்ன பண்ணாரு? ஷைன் பண்ணார். அவரை பிரகாசிக்க பண்ணினார். ஆண்டவர் உங்களை கரத்துல எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தணும். நீங்க ஒரு வல்லமையுள்ள மனுஷனா இருக்கணும். உங்க மூலம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். தேவனுடைய வல்லமையை இந்த உலகம் உங்கள் மூலமாய் காண வேண்டுமானால் அதுக்கு யார் அவசியம்? பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அல்லேலூயா. நீங்க ஆவியானவரோட பேசணும். ஒரு முறை நான் ஒரு ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கு கணக்கம் போகணும். நான் கிளம்பிட்டு அப்போ போறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஆவியானவர் என்னோட பேசுறார். ஸோ நான் யாரை சந்திக்க போறேனோ, ஸோ ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்காக நான் போறேன். ஆவியானவர் சொல்றார், நீ நேரா அங்க போ, அந்த மனுஷன் அங்க இருக்கான்னு சொல்றார். நான் ஆவியானவர் சொன்ன அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, நான் போக வேண்டியது கணக்கம் வைப்போம். ஆனால் அங்கே போகலை. ஆனால் ஆவியானவர் சொல்றார், நீ கிளம்பி நேராக அங்கே போ, அந்த மனிதன் அங்கே இருக்கான் அப்படின்றார். நான் போன கரெக்டாக ஆவியானவர் சொன்ன அந்த இடத்துல அந்த ஆள் இருக்கார். இல்லைன்னா நான் எங்கே போய் தேடி இருக்கணும்? கணக்கம்பத்தில் போய் தேடி இருக்கணும். பாருங்க, ஆவியானவர் நம்மளை நடத்துகிற ஆவியானவர், நம்மை போதிக்கின்ற ஆவியானவர், நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகின்ற ஆவியானவர், நம்மை வரங்களால் வல்லமையினால நிறைக்கின்ற ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமா, பேதுரு அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோழையா இருக்கிறான். ஆனா அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் பேதுரு அவன் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணான்? சவால் விட்டான். இல்ல பாருங்க, அவன் மூலமாய் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமை புரிந்தின மனிதனாய் அந்த பேதுரு மாற்றப்பட்டு போனான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவரோட அவருக்கு இருந்த அந்த மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. அதனால நீங்க கூட ஆவியானவரோட அதிகமா ஐக்கியத்தை வச்சுக்கொள்ளுங்க, பேசுங்க. ஆமா, ஆவியில நிரம்புங்க.
அந்நிய பாஷையில பேசுங்க. ஸோ பாருங்க, ஜெபிக்கும் போதெல்லாம் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஆவியானவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு பாருங்க. ஆவியானவர் எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பழைய அதாவது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளில் 1 முதல் அதாவது 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. ஸோ அது யார் மூலம் உண்டாச்சு அப்படின்னா, ஆவியானவர் யாரை பயன்படுத்துகிறாரு? யாரை பயன்படுத்துகிறாரு? பவுலை கர்த்தர் பயன்படுத்துகிறதை பவுலியா பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சாதாரண ரொம்ப குறைவாய் படித்த ஒரு மீன் பிடிக்கிற மனிதன். சொல்லப்போனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் படிக்காதவன் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பேதுருவை கொண்டு அன்றைக்கு எருசலேமில் மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது பிலிப்புவின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆவியானவர் உண்டாக்குகிறார். பெரிய எழுப்புதல். திரளான ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. மந்திரவாதிகள்லாம் ரட்சிக்கப்படுறான். பிசாசெல்லாம் ஓடுது. கர்த்தருடைய வசனம் பலமாய் நிரூபிக்கப்படுகிறது. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் வந்து தொழுது கொள்ளத்தக்க விதத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் நடக்கிறது. ஒரு பெரிய எழுப்புதல். இது யார் மூலம் நடக்குதுன்னா, யார் மூலம் நடக்குது? பிலிப்பு மூலமாக நடக்கிறது. இந்த பிலிப்பு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க? பந்தி விசாரிப்பு காரன். சொல்லப்போனா சமையல்காரன். அவரை பார்க்குறோம் படிக்க தெரியாதவர் பேதுரு. இங்க பார்க்குறோம் பந்தி விசாரிப்புக்காரனா இருந்த பிலிப்பு. பாருங்க, அவன் மூலமா ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த நம்ம பார்க்கும்போது அந்த யூதேயா சமாரியா எல்லை எங்கும் மிகப்பெரிய தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. யார் மூலம்? ஒரு சமையல்காரனாகிய இந்த பிலிப்பு மூலமாக. ஆவியானவர் பாருங்க. அதுக்கு அடுத்து நீங்க வாசிக்கும் போது நீங்க 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே யார் மூலம் எழுப்புதல் உண்டாகிறது? பவுல் மூலமாக பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எழுப்புதல் தேசத்துல வரணும் அப்படின்னா ஆவியானவர் யாரையும் பயன்படுத்த வல்லவர். அல்லேலூயா. சமையல்காரனா இருந்தாலும் பயன்படுத்துவார், படிக்க தெரியாதவனா இருந்தாலும் பயன்படுத்துவார், பவுலை போல நன்றாய் கற்றறிந்த பட்டதாரியா இருந்தாலும் ஆவியானவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டவர் இவங்களை கர்த்தர் பயன்படுத்த. யோசிச்சு பாருங்க, நிழல் பட்டு வியாதி சுகமாகுமா? பேதுருவினுடைய நிழல் பட்டு சுகமாச்சு. காரணம், ஆவியானவர் அவன் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமா. பிலிப்பு மூலம் கந்தாக மந்திரி என்ன பண்றான்? ரட்சிக்கப்படுறான். பெரிய பெரிய ஆட்கள்லாம் கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை மிக பெரிதாய் விளங்குகிறது. ஒரு சாதாரண மனிதன் சமையல்காரன், ஆனா அவன் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. என்ன காரணம்? ஆவியானவரால இந்த பிலிப்பு என்ன பண்ணியிருந்தாராம்? நிறைந்திருந்தார். அல்லேலூயா. பவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. என்ன காரணம்? அவர் படிச்சதுனால இல்ல, அவரை கர்த்தர் தம்முடைய ஆவியினால என்ன பண்ணாரு? அபிஷேகித்திருந்தார். ஆவியானவர் அவரை நிறைவாய் அபிஷேகித்திருந்தார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லார காட்டிலும் அதிகமான பாஷைகளை என்ன பண்றேன்? பேசுறேன்னு எழுதுறார். ஆவியிலே சங்கீதங்களை என்ன பண்ணுங்க? பாடுங்க. ஆவிய அவிழ்த்து போடாதிருங்க. ஸோ அவர் எழுதின நிருபங்கள்ல அங்கே ஆவியானவருக்கு முதலிடத்தை கொடுத்து, ஸோ ஆவியின் வரங்களை ஆவியின் கனிகளை குறித்து அதிகமாய் அவர் வற்புறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியில ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதி இருக்கிறத பார்க்கிறோம். அதனால சபை ஷைன் பண்ணணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தேவனுக்காக பயன்படுத்தப்படணும். தேவனுடைய
பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைங்க மேல உண்டாயிருக்கணும்னா நீங்க என்ன பண்ணனா, ஆவியானவரோட உங்க உறவை நீங்க இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பல வருஷமா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நல்லது. ஆனா அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். ஆமா, ஆவியானவராலே நீ ஆட்கொள்ளப்படணும், ஆவியானவராலே நீ நிரப்பப்படணும். அப்பதான் நீ பரலோகத்துக்கே போக முடியும். ஏன்னா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர் யாராம்? பரிசுத்த ஆவியானவர். ஆமா, அதனால அந்நிய பாஷை என்பது ஏதோ ஒரு அடையாளம் மட்டுமல்ல, அது தேவனோட நாம் உறவாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை என்பது தேவனோடு ரகசியங்களை பேசுவதற்கு ஆண்டவர் அருளி கொடுத்திருக்கிற பாஷை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் ஒருத்தன் பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறாராம், ஆனா பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா ஒருத்தன் பேசினா அவன் பாவத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? இம்மையிலும் மறுமையில் அவனை மன்னிக்க மாட்டாராம். அதனால சிலர்லாம் அபிஷேகத்தை அசட்டை பண்ணி அபிஷேகமே இல்லை அப்படின்னு சொல்லி, அபிஷேகமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் சிலர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாசிகள் எல்லாருமே என்ன பண்ணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமாம், அதனால நீங்களாம் ஜெபம் பண்ணணும். ஆவியானவரே என்னை என்ன பண்ணுங்க? அபிஷேகிங்க. ஆவியானவரோடு அதிக நேரம் பேசுங்க. ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. ஸோ கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னா ஆவியானவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ண வேண்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி அப்படின்னு சொன்னா ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தினால உங்களை என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன வரும்? சொல்லுங்க, என்ன வரும்? கிருபை வரும். அதனால கிருபையினால ஆசீர்வாதம் வரும். அதுக்கப்புறம் சமாதானம் வரும். அதனால உங்களுக்கு என்ன வரும்? பாதுகாப்பு வரும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா.